சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஐபிடிஎஸ் சிஇஓ பிரபாகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஷா. சாட்டை துரைமுருகன் உங்கள் மேலே விமர்சனம் வச்சுருக்காங்க. எங்கே போனாருன்னு தெரியல, அண்ணாமலையே வந்து வலை வீசி தேடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வச்சாங்க. அவருடைய இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை என்ன பர்சனலாக உங்களுக்கும் அவருக்கும் பிரச்சனை? இல்லை, நீங்களே சொல்லிட்டீங்க வலையொலின்னு. ஸோ அவங்க ஒரு யூடியூப் சேனல். ஸோ யூடியூப் சேனலுடைய மெயினே என்ன, ஒரு ட்ரெண்ட் ஆக்கணும், ஒரு விஷயத்தை ஹைப்பாக க்ரியேட் பண்ணணும், அவ்வளோதானே தவிர மற்றபடி வந்து அவங்களுக்கு அதுதான் ஒரு மோட்டிவ். ஒரு கண்டென்ட் எடுக்கிறோம், ஒரு வீடியோ போடணுன்னா அது எதிர்மறையான விமர்சனங்கள் வச்சா தானே இது பண்ண முடியும். அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த லைலா காலேஜ்ன்றது வந்துட்டு எங்களுடைய லேபிள், எங்கள் பேனர் அது. ஸோ அங்கேருந்து தான் வந்து நம்மளுடைய பொலிட்டிக்கல் ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ அப்படியே இருக்கும்போது இவர் சொல்கிறது வந்துட்டு என்னென்னா, இந்த மாதிரி அவங்கள பேசினாங்க, ஆளை காணாமல் போயிட்டாங்க, இவர் அண்ணாமலை தேடிட்டுருக்காங்க வைக்கிறாங்க அப்படின்ற வந்துட்டு இந்த மாதிரியான விமர்சனம் தான் திரு சாட்டை அவர்கள் வந்துட்டு வைக்கிறது. பட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இட்ஸ் அ கார்ப்பரேட் கம்பெனி. ஒரு சாதாரண ஒரு சேனலோ இல்லை வேறு ஏதாவது சம் அதர் திங்ஸ் கிடையாது. ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் வந்துட்டு என்ன லாட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, லாட் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய டீம் இருக்குது, இதுக்கு பீப்புள் சப்போர்ட்ஸ் இருக்குது. வெளியிலேருந்து ஏற்பட்ட ஃப்ரீலான்சிங்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நம்மகிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நிறைய பேர் வந்து நம்மகிட்ட வந்துட்டு கற்றுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க டே பை டே. அப்போ அப்படி இருக்கும்போது இட்ஸ் அ ஹியூஜ் ப்ராசஸ் அண்ட் இட்ஸ் எ வெரி ஹியூஜ் கம்பெனி, இட்ஸ் அ கார்ப்பரேட் கம்பெனி. அப்படி இருக்கும்போதுன்னா இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கெல்லாம் வந்துட்டு பதில் கொடுத்துட்டு இருக்கிறது வந்துட்டு எங்களுடைய வேலை அல்ல. ஏன்னா ஐபிடிஎஸ்ன்றது வந்துட்டு யூடியூப் சேனல் கிடையாது, இட்ஸ் அ கார்ப்பரேட் கம்பெனி. இப்போ யூடியூப் சேனலாக இருந்தால் நீங்கள் பேசுகிறியா, நானும் பேசுகிறேன், நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்களா, நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்துட்டு போட்டி போட்டு விளையாடுறதுக்கு ஐபிடிஎஸ் வந்துட்டு சாதாரண ஒரு சேனலோ இந்த மாதிரி திங்ஸ் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கம்பெனியை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணலாம். டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அது யார் கூட வேணாலும் போட்டி போடுறதுக்கு ரெடியாக இருக்கோம். நாங்கள் வந்துட்டு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் நார்த்லேருந்து வர ஒரு பர்சனை வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறீங்க இல்லையா, நார்த்லேருந்து வர ஒரு பிரசாந்த் கிஷோரை வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறீங்க, கர்நாடகாவிலேருந்து வரக்கூடிய ஒரு சுனில் அவர்களை என்கரேஜ் பண்ணுறீங்க. அதே சொந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய, சொந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழருக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய விமர்சனம் வைக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்போ அவர் வந்து சரியாக இருக்காருன்றது ஒரு காரணம், வந்துட்டு இருக்காருன்ற காரணம், வளர்ந்துட்டாருங்கிறது காரணம், ஜெயிச்சிட்டாருங்கிறது ஒரு காரணம், என்ன தடுத்தாலும் அவரை தடுத்து நிறுத்தவே முடியலங்கிற ஒரு காரணம். ஸோ இது எல்லாமே என்னென்னா உங்களுடைய ஆதங்கத்தையும் உங்களுடைய பயத்தையும் தான் இது காட்டுதே தவிர நாங்கள் எந்த விதத்துலையும் தவறு செய்யலை, தப்பாகவும் போகலை, எங்களுடைய சர்வேவும் தோக்கவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு இதுதான் பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ நாங்கள் வெளியிட்ட இந்த சர்வே ஆட்டம். ஸோ இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸில் பேசுகிறவங்களுக்குலாம் வந்துட்டு நான் பெருசாக வந்து சொல்லணும்னு நான் விரும்பலை. ஏன்னா திரு சாட்டை அவர்களே என்கிட்ட கூப்பிட்டு பேசிட்டு அவரை பற்றின ஒரு வீடியோ வந்துட்டு ஒருத்தங்க தப்பாக பேசிட்டாங்க, அவங்களுடைய தனி நம்பர் தாக்குதலை பற்றி பேசிட்டாரு. அப்போ நீங்கள் ஏன் இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணீங்க, நீங்களாம் வந்து ஒரு லைலா காலேஜ் டீமுங்கிற எனக்கு நல்லாவே தெரியும், உங்கள் சேர்மனையும் நல்லாவே தெரியும், உங்களையும் நல்லாவே தெரியும். ஸோ நீங்களே இந்த அளவுக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ், நீங்கள்லாம் இவ்வளோ பெரிய கம்பெனியில் வந்துட்டு இந்த சேனலில் வந்து நீங்கள் ஏன் பேசுறதுக்கு என்கரேஜ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டார். அப்போ நான் சொன்னேன், பை மிஸ்டேக் அது நடந்துருச்சு, நாங்கள் எக்ஸிட் போல் இதில் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தோம். ஸோ அதில் எங்கள் டீம் பர்சன்ஸ் வந்து சேனலில் இது ஒர்க் பண்ணுறவங்க வந்துட்டு ஏதோ இதில் எடுத்து போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதையும் நான் அவருக்காக வந்துட்டு அந்த கன்சர்ன் எங்ககிட்ட இருந்தது. ஸோ கேட்டார், அவருக்கு நான் ஃபேவராக வந்துட்டு நான் பண்ணிவிட்டோம், அந்த வீடியோவையும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிவிட்டோம். அப்போ தெரிஞ்சதில்ல உங்களுக்கு லைலா காலேஜ் டீமு, லைலா காலேஜ் பிராண்டு, லைலாக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்குன்னு. அப்போ ரெப்புடேஷன் இருக்குன்னு தெரிஞ்ச உங்களுக்கு அதை நாங்கள் எவ்வளோ கன்சர்னாக எடுத்துட்டோம். இன்றைக்கி அதே வேலையை நீங்கள் செய்கிறீங்களே, அப்போ அது என்ன வித்தியாசம் இருக்குது? அப்போ அந்த வித்தியாசம் வந்துட்டு உங்களுக்கு தெரியல. இன்றைக்கி உங்களுக்கு தேவையான உடனே வந்துட்டு டக்குன்னு ட்ரோல் பண்ணி இதெல்லாம் பண்ணுறீங்க. லைலா காலேஜில் போய் தேடி பார்த்தா காணோம், இங்கே போய் தேடி பார்த்தா காணோம், அவன் தேடுறான் இவன் தேடுறான் அப்படின்லாம் சொல்கிறீங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுடைய முறையா? நாங்கள் எவ்வளோ ரெப்புடேஷனோடு இருந்ததுனால நாங்கள் எவ்வளோ கன்சர்ன் எங்கள்கிட்ட இருந்தது. ஸோ நாங்கள் எவ்வளோ எங்களுடைய தரம் எந்த விதத்துலையும் குறையிலங்கிறதுக்கு இதோட பெரிய உதாரணம் என்ன இருக்குது? திரு சாட்டை அவர்களே ப்ரூஃப் பண்ணிட்டாங்கள்ல நாங்கள் எந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான பிராண்ட் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு நான் அவருக்கு நன்றி தான் சொல்லணுமே தவிர
பதில் சொல்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு இதுக்கு நான் ஆள் கிடையாதுங்க. தேசிய அளவில் வந்து இந்த தேர்தல் முடிவுகள் வந்து வந்ததன் பிறகு இந்த எக்ஸிட் போல் சம்பந்தமான விவாதங்கள் அதிக அளவில் பேசப்பட்டு வருது. அதில் பல விமர்சனங்கள் இருந்தாலும் அதிக அளவிலான விமர்சனங்கள் வந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக ஐபிடிஎஸ் மேலே வந்திருக்கு. அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் ஜெயிப்பார், 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிப்பாருன்னு முதல்ல சொல்லியிருந்தார் உங்களுடைய ஹெட்டு சேர்மேன். அதன் பிறகு 17,000னாரு. இப்போ அண்ணாமலை வந்து தோல்வி அடைஞ்சது பிறகு வந்து நிறைய அழைப்புகளும் சரி அல்லது விமர்சனங்களும் சரி சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டு வருது. எந்த இடத்துல உங்களுடைய அந்த எக்ஸிட் போல்ஸ்ன்றது தவறாக இருக்குது அப்படிதான் நீங்கள் பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த சர்வேக்கு உண்டான ஒரு டீட்டெயில் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த சர்வே அப்படின்றது வந்து நம்ம பல சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுறோம், பல பேர்கிட்ட மீட் பண்ணுறோம். அப்போது ஒரு 100 ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பேர்கிட்ட வந்துட்டு ஒரு கருத்து கேட்குறோம். அவங்கள வந்துட்டு ஒரு 10 பேர் இப்போ ஒரு 10% ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னொரு பர்சன்டேஜ் வந்துட்டு இன்னொரு செக்டாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி வைக்கிறது மட்டும் சர்வேனுடைய இது கிடையாது. ஆக்சுவலாக இது வந்துட்டு நிறையா ஒரு ஹியூமன் மெத்தடாலஜி இருக்குது, சைக்காலஜிக்கல் ப்ராசஸ் இருக்குது. ஸ்டேட் லெவல் பொலிட்டிக்கல் பல்ஸ் எப்படி இருக்குது, நேஷ்னல் பொலிட்டிக்கல் பல்ஸ் எப்படி இருக்குது, பீப்புள்ஸ் பல்ஸ் எப்படி இருக்குது, கேண்டிடேட்னுடைய பல்ஸ் எப்படி இருக்குது, டிபெண்ட்ஸ் ஆன் த கேண்டிடேட்டை பொறுத்து ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சிலையுமே வந்துட்டு பொலிட்டிக்கல் ட்ரெண்டே மாறும். ஸோ ஒரு பொலிட்டிக்கல் ஒரு கான்ஸ்டிடுவன்சியில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸ்போஷர் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்டையர் ஸ்டேட்டுக்குமே அது வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கான்செப்ட் இருக்குது. ரெண்டாவது ஐபிடிஎஸ்ன்ற இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் அ கார்ப்பரேட் கம்பெனி. கார்ப்பரேட் கம்பெனியில் வந்துட்டு என்னென்னா கிட்டத்தட்ட லாட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 33 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்துட்டு எக்ஸ்போர்ட் டீம்ஸ் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த சர்வே அப்படின்றது எடுக்கிறதுல வந்துட்டு என்னென்னா வெறும் ஒரு ஹியூமன் மெத்தடாலஜியை வச்சு ஒரு பப்ளிக் மத்தியில் இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் வச்சுமே நம்ம சர்வேனுடைய வந்துட்டு ஃபைனல் பிக்சர் கொண்டு வர மாட்டோம். ஸோ அது போக வந்துட்டு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸ், ஸோ ஏஐ ஆப்ஷன் வச்சு தான் நம்ம இது பண்ணுறோம். ஸோ இந்த மெத்தடை வந்துட்டு எந்த ஒரு சர்வே கம்பெனிஸுமே யூஸ் பண்ணுறதில்ல. மோஸ்ட் ப்ராபப்ளி சர்வே இருக்கக்கூடிய வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் கம்பெனிஸ்ன்ற கார்ப்பரேட் கம்பெனி சவுத் இந்தியாவில் பெருசாக எதுவுமே இல்லை, நார்த்தில் தான் இருக்குது. சவுத் இந்தியாவில் நம்மளது மட்டும்தான் இருக்கே தவிர பர்டிகுலராக ஸ்ட்ராட்டஜிக்கல் கன்சர்ன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லை. ஆனால் நம்மளது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் 25 இயர்ஸ்க்கு மேலே வந்துட்டு இதே சேம் ஃபீல்டில் இருக்கும். ஸோ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துட்டு இது வரைக்கும் எங்கேயுமே மிஸ் ஆனதே கிடையாது. பட் எஸ்பெஷலி இப்போ கோயம்புத்தூர் நடந்த ஒரு இன்சிடென்ட் நீங்கள் கேட்ட மாதிரி அது நிறையா விதமான விமர்சனங்களுக்கு உள்ளாதுன்னு சொல்லி கேட்டிங்க இல்லையா. இப்போ ஆக்சுவலாக அங்கே என்ன நிலவரம் அப்படின்னா, கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்துட்டு ஜெயிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் நிறையா இருந்தது, நிறையா ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஓட்டர்ஸ், பி ஓட்டர்ஸ், சி ஓட்டர்ஸ்னு 3 செக்டர்ஸ் ஆஃப் ஓட்டர்ஸ் இருக்காங்க. இதில் மேக்ஸிமம் ஓட் போல் ஆகுறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சி ஓட்டர்ஸ் அண்ட் பியில் தான். மேக்ஸிமம் ஏ ஓட்டர்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஏ ஓட்டர்ஸ்ன்றது பணக்காரர்களை சொல்கிறீங்க? எஸ், அந்த ஒரு கேட்டகரியில். அப்போது அப்படி இருக்கும்போது கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த ட்ரெண்டே டோட்டல் அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தது. ஏன்னா அவங்க அவ்வளோ ஈகராக இருந்தாங்க. எலெக்ஷன் டேட் எப்போ வரும், என்றைக்கு நம்ம ஓட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு அவ்வளோ ஈகராக இருந்தாங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே மெயினாக இருந்த ரோல் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்களோட. ஏன் அண்ணாமலைக்கு அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்போஷர் இருந்ததுன்னா, அவர் வந்துட்டு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அண்ட் யங்ஸ்டர். அவருடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்துட்டு அந்தளவுக்கு இருந்தது, அவருடைய விஷன் அந்தளவுக்கு தெளிவாக இருந்தது. அவர் எடுத்தது வந்த அரசியல் வந்துட்டு குறிப்பாக இளைஞர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியில் எல்லாருமே வந்து பெரிய வரவேற்பு பெற்றது. அதனால தான் என்டையர் ஸ்டேட்டுமே வந்துட்டு என்னென்னா 40 தொகுதி இருந்த இடத்துல அது குறிப்பாக அந்த ஒரு தொகுதியை மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. என்டையர் மீடியா ஆகட்டும், எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆகட்டுமே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது அந்த கோயம்புத்தூர் கான்ஸ்டிடுவன்சி மட்டும்தான். அப்போது அங்கே நம்ம சர்வே பண்ண இடத்துல வந்துட்டிங்கன்னா அவருக்கு அவ்வளோ ஒரு ஓப்பன் கிரவுண்ட் இருந்தது, நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். பட் அங்கே சில மிஸ்டேக்ஸ் வந்து என்னதுன்னா அவங்களுடைய ஒரு இன்டர்னல் பாலிட்டிக்ஸ்னால் வந்துட்டு அது கரெக்டாக வேலை செய்யலை. ரெண்டாவது அண்ணாமலை அவர்களுக்கு வந்துட்டு இப்போ செகண்ட் பிளேஸில் தான் வந்திருக்காங்க. நாங்கள் சர்வே பண்ணும்போது என்னென்னா நம்ம வெளியிட்ட கோயம்புத்தூர் ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு என்ன பல தடங்கள் வந்தது, பல விதமான எதிர்ப்புகள் வந்தது. அது சில காரணங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது
நம்மளுக்கு வந்து தகவல்னா ஆளுங்கட்சி தான் வந்துட்டு நம்மளை வந்துட்டு சர்வே பண்ணதை வந்து அன்றைக்கி ப்ரெஸ் மீட் நடக்க விடாமல் தடுத்தாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதுக்கு முன்னத்த நாள் ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் இந்த மாதிரி இதை பண்ணக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்கள் வந்தது. அப்போது அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டு கொடுக்கும்போது என்னென்னா ப்ரெஸ் ஹால்லையே வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் இது வந்து ப்ரெஸ் மீட் தரக்கூடாது, கொடுத்தா வந்துட்டு என்னென்னா கலெக்டரேட்லேருந்து எங்கள் மேலே வந்துட்டு கேஸ் போடுறதா வந்து சொல்லியிருக்காங்க இங்கே ப்ரெஸ் கிளப் மேலே. ஸோ அதனால் நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த டிஸ்கஷனில் இருக்கும்போது சரி ஓகே பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிற நேரத்தில் தான் போலீஸ் எல்லாமே வந்துட்டு என்னென்னா நீங்கள் இது பண்ணக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ப்ரெஸ் மீட்டை கேன்சல் பண்ணிடணும்னு சொல்லி வெளியில் வந்தது. அப்போது வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு என்னென்னா அந்த ஒரு ஆதங்கமும் அந்த கோவத்தில் அந்த ஒரு டென்ஷனில் வந்து பேசும்போது தான் அண்ணாமலை வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கு இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது, அப்படி இல்லை அண்ணாமலை தோத்துட்டா அப்படின்னா நான் நிறுவனத்தையோ கலைச்சிட்டு போகிறேன்னு சொன்னதுக்கு காரணம் வந்துட்டு அதுதான். இப்போ நார்மலாக வந்துட்டு ப்ரெஸ் மீட் நாங்கள் நடந்திருந்து நாங்கள் ப்ரெஸ் கிளப்பில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த விஷயம் அதோடு போயிருந்துருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சொன்ன ரிசல்ட் வருதா வரலையா அதுக்கப்புறம் நம்ம இது எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஆனால் இந்த ஒரு ரீசன் வந்துட்டு இது நார்மலாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்னு சொல்லலாம். டெஃபினட்டாக இப்போது நார்மலாக இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் கேட்குறீங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் பண்ண விடாத அளவுக்கு ஏதோ ஒரு வந்தால் ஜென்ரலாக ஒரு கோவம்னு வருது, இயல்பு தான், இட்ஸ் ஹியூமன் நேச்சர். அப்படி நடந்த ஒரு இன்சிடென்ட் அங்கே அவனா அங்கே வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷனும் இருந்தது, அண்ணாமலைக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஸோ அந்த ஒரு ஆதங்கம் எங்களுக்கு வந்த எதிர்ப்புகள் எங்களுக்கு வந்த தடைகள் அதை எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம இது பண்ணோம். ஆனால் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலைகிட்ட பணம் வாங்கியிருக்கோம், இல்லை பிஜேபிக்கு பணம் வாங்கியிருக்கோம், அதனால் நம்ம பிஜேபிக்கு வேலை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பல சேனல்ஸில் எல்லாருமே எல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. ஐபிடிஎஸ்ன்றது இட்ஸ் அ கார்ப்பரேட் கம்பெனி. நான் எகெயின் திரும்ப சொல்கிறேன்னா இட்ஸ் அ கார்ப்பரேட் கம்பெனி. ஒரு கார்ப்பரேட் கம்பெனியுடைய ரோல் என்னன்னா, எந்த பார்ட்டி எனி பார்ட்டி எந்த ஒரு பார்ட்டியாக இருந்தாலும் நம்மளை அணுகும் பொழுது அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கல் அட்வைசர் பண்ணுறது தான் நம்முடைய ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட வேலை, அதுதான். பட் நம்ம அங்கே பண்ணது என்னென்னா சர்வே எடுத்தோம். அப்போ அந்த சர்வேயில் வந்துட்டு என்னன்னா இவருக்கு நல்ல ஒரு ஓப்பன் கிரவுண்ட் தெளிவாக இருந்தது. அப்போது அவங்களுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கல் எங்கிட்ட கேட்கல, எங்கிட்ட சப்போர்ட்ஸ் எதுவும் கேட்கல. இன்கேஸ் அப்படி கேட்டிருந்தால் 100% அவரை ஜெயிக்க வச்சிருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் ஒரு பார்ஷியல் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா? அங்கே தான் எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க. அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், என்டையர் மீடியாவும் என்டையர் பொலிட்டிக்கல் லீடர்ஸுமே ஃபோக்கஸ் பண்ண ஒரே தொகுதி எதுனா கோவை பாராளுமன்ற தொகுதி தான். காரணம் அங்கே நின்ன கேண்டிடேட் திரு அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு ஒரு நேஷ்னல் பார்ட்டியினுடைய ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட், ஒரு மாநில தலைவராக இருக்க போய் தான் அந்த தொகுதி குறிப்பாக வந்துட்டு அவ்வளோ தூரம் ஃபோக்கஸ்ட் ஆனது. அப்போ அவங்க அவ்வளோ திங்ஸ் இருந்தது. ரெண்டாவது, ஏடிஎம்கே ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்காங்க 250 ரூபா 300 ரூபான்னு. டிஎம்கே ஓட்டுக்கு 500 ரூபா 1000 ரூபா அப்படின்னு சொல்லி ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக கோவை வந்துட்டு கொங்கு பெல்ட்டே வந்துட்டு ஏடிஎம்கேவோட கோட்டைன்னு தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஏடிஎம்கேவோட இதுதான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பெரிய வந்துட்டு அலைன்ஸும் கிடையாது ஃபார் பிஜேபிக்கு. அப்போ இண்டிவிஜுவல் பர்சன் ஓட்டுக்கு காசு கொடுக்காம கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க, செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. ஏடிஎம்கேனுடைய ஒரு கோட்டையாக இருக்கிற இடத்துலையே வந்துட்டு ஏடிஎம்கே வந்து 3வது பிளேஸ் தான் வந்திருக்காங்க. ஸோ டிஎம்கே ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கு காசு கொடுத்தது ஒன்று, ரெண்டாவது பிஜேபி வரக்கூடாது, அண்ணாமலை வரக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபோக்கஸில் ஏடிஎம்கேவோட ஓட்டு ப்ளஸ் இண்டிவிஜுவல் நார்மல் ஓட்டர்ஸ் இதெல்லாமே வந்துட்டு என்னென்னா கன்சால்டேட் ஆகி பிஜேபிக்கு வரும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் தான் நாங்கள் ஒரு ஃபிகர் ஃபிக்ஸ் பண்ணது. பட் அது என்ன ஆச்சுன்னா அந்த ஓட்டு வந்துட்டு அப்படியே கன்வெர்ட் ஆனது டிஎம்கேக்கு போயிருக்கு. ஆனால் நாங்கள் சொன்ன இதுபடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,76,995 நம்பர் ஆஃப் ஓட்டு, 34.9% ஓட் பர்சன்டேஜ் வந்து அண்ணாமலைக்கு வரும்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் அண்ணாமலை வாங்கினது 4,50,132 ஓட்டு, 32.79% அவர் வாங்கியிருக்காரு. ஸோ இதில் 2% தான், கிட்டத்தட்ட 2% தான் வந்து நாங்கள் வச்ச ஃபிகர் குறைஞ்சிருக்கு. இதில் எங்களுடைய சர்வே எந்த இடத்துல தோத்துச்சுன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா பல பேர் வந்து சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் அண்ணாமலைக்கு காசு வாங்கிட்டு பண்ணுறோம், பிஜேபிக்கு காசு வாங்கிட்டு பண்ணுறோம், யாருக்கிட்டையும் காசு வாங்கிட்டு நாங்கள் வேலை பண்ணல. பட் ஐபிடிஎஸ்னுடைய இது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு நம்ம வந்துட்டு பொலிட்டிக்கல் அட்வைஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ஒரு கார்ப்பரேட் கம்பெனியுடைய. ஸோ ஒருவேளை பணம் வாங்கினாலும் லீகலாக தான் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நடக்கும் இல்லையா? ஆமாம், ஒருவேளை அப்படி வாங்கியிருந்தால் அதுதான் நடந்திருக்கும். சப்போஸ் அப்படி நாங்கள் பணம் வாங்கிட்டு ஒன் சைடாக பேசுகிற மாதிரி இருந்தால் நாங்கள் ரிப்பீட்டடாக வந்து அதை பற்றி நாங்களே வந்து வாண்டடாக வந்து பேச மாட்டோம் இல்லையா?
இப்போ பல பேர் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு பேசுகிறாங்க, பணம் வாங்கிட்டு வேலை பார்த்துருக்காங்கன்னு. அப்படி பணம் வாங்கிட்டு வேலை பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா, அப்படி யாராவது யார்கிட்டயா ரெக்கார்ட்ஸ் இருக்கா, ப்ரூஃப் பண்ண முடியுமா? ப்ரூஃப் பண்ணால் தாராளமாக வந்து ப்ரூஃப் பண்ணுங்கள், அப்போ நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ஒருத்தங்களுக்கு நாங்கள் சாதகமாக வந்துட்டு வேலை பார்த்தோம், ஒருத்தங்களுக்கு சாதகமாக ப்ரொமோஷன்ஸ்க்காக நம்ம பண்ணணுன்றதா எல்லோரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. நான் அதையும் தாண்டி என்னென்னா, கம்பெனி கலைக்கிறேன்னு சொன்னார் எங்கள் சேர்மேன், ஏன் அதை பண்ணல அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு என்னென்னா, அது வந்துட்டு ஒரு வேகத்தில், ஒரு டென்ஷனில், ஒரு தடைகளை வரும்போது, தடைகளை தாண்டி வந்து ஒரு மனிதர் பேசுகிறாருன்னா, தப்பு பண்ணுறவன் யாராவது வந்து இந்தளவுக்கு தைரியமாக பேசுவாங்களா? காசு வாங்கிட்டு ஒருத்தங்க சாதகமாக வந்து பேசுகிற நபர் வந்து யாராவது இந்த மாதிரி பேச முடியுமா? ஸோ எந்த தப்பும் செய்யாத நம்ம, எந்த இதுவும் செய்யாத ஒரு நபரை போய் நீங்கள் வாண்டடாக வந்து இது பண்ணும்போது யாருக்கும் வந்து அந்த கோவம் வரத்தானே செய்யும். தப்பு செஞ்சவங்ககிட்ட கோவம் வராது, தப்பு பண்ணாத ஆட்கள்கிட்ட தான் கோவம் வரும். ஸோ நேர்மையை நீங்கள் உரசும்போது அது இன்னும் எச்சா அதிகமாக தான் வரும். அதனுடைய வெளிப்பாடு உங்கள் சர்வேயில் வந்து நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது நீங்கள் நேரடியாக மக்கள்கிட்ட தான் போய் கேட்டு யார் வெற்றி பெறுவாங்கன்றத சொல்லியிருப்பீங்க. ஆனால் தாண்டி வந்து மக்கள் வந்து ஒரு சொல்கிறது ஒரு விதமாகவும், ஓட்டு போகிற இடத்துல கூட கடைசி நேரத்தில் மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்கள் ஐபிடிஎஸ் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இந்த இடத்துல நம்மளுடைய மிஸ்டேக்ஸ்ன்றது எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கணிக்கிறதுல சொல்கிறேன், அண்ணாமலை வந்து ஜெயிப்பார் அப்படின்ற கணிப்பில் வந்து இந்த இடத்துல வந்து மக்கள் இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆப்ஷன் இருந்து அதை ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் அவுட் பண்ண தவறுனது பிஜேபி, அதை தவறுனது அண்ணாமலை அண்ட் அவங்களோட டீம். அது இன்டர்னல் பாலிடிக்ஸாக என்னவோ, அது அந்த கட்சிக்காரங்க வேலை செய்யாமல் போயிருக்காங்க. குறிப்பாக மாவட்ட தலைவர்லேருந்து அதெல்லாம் வந்துட்டு என்ன, இப்போ அவங்களுக்கு கட்சி வந்துட்டு என்ன பூத் லெவல்லேருந்து ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே வந்துட்டு என்டையர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க, என்டையர் ஸ்டேட் ஃபுல்லாக. அப்போ அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல பிஜேபியினுடைய ஒரு வீக் ஜோன் இருக்குது. அது என்ன அந்தளவுக்கு இவங்க இந்த ரெண்டு பார்ட்டியை கம்பேர் பண்ணும்போது பிஜேபி அந்தளவுக்கு வந்துட்டு பூத் லெவலில் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை. ஸோ தாண்டி வந்து லோக்கல் கேண்டிடேட் அப்படின்ற ஒரு விஷயமும் அண்ணாமலை அல்ல, அதை நான் சொல்கிறேன். ஸோ பொலிட்டிக்கல் வைஸ் வந்துட்டு பார்க்கும் இந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு அவங்ககிட்ட அது கிடையாது. அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. ரெண்டாவது, அங்கே வேலை செய்த நிர்வாகிகள் அந்தளவுக்கு வந்து மெயினாக வேலை பார்க்கல. குறிப்பாக மாநில தலைவர் அண்ணாமலை அவர் வந்துட்டு என்னென்னா என்டையர் ஸ்டேட் ஃபுல்லாக கேம்பெயினுக்கு போனார். ஸோ கடைசி ஒரு 10 நாள் ஃபுல் கான்சன்ட்ரேட்டடாக அங்கே இருந்து, ஏன்னா அவருடைய ப்ரெஷர் அந்த மாதிரி, அவர் இந்த தொகுதி மட்டும் இல்லை எல்லா தொகுதிக்கும் போகணும், தன்னுடைய வேட்பாளருக்கு ஆதரித்து போகணும், இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பாக சூலூர் ஏரியாவில் அந்த தொகுதியை வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு நிறையா கம்யூனிட்டிஸ் வந்துட்டு மிக்ஸ்டாக இருக்குது. அது குறிப்பாக தேவர் கம்யூனிட்டிஸ் வந்து ஜாஸ்தி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவங்க ஒர்க் அவுட் பண்ண தவறிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்துட்டு என்னென்னா இதனுடைய பிஜேபி அலையன்ஸ் தான் இருக்காங்க. அவர் தேவர் கம்யூனிட்டி சார்ந்தவங்க. சூலூர் தொகுதியில் வந்துட்டுன்னா அந்த தேவர் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க. அப்போது இவருக்கு ஆதரவாக அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஒரு பிரச்சாரம் பண்ண வச்சுருந்தால் ஒரு கணிசமான ஓட்டுகள் அங்கே கன்சால்டேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரியான இது எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஓட்டெல்லாம் கன்சால்டேட் பண்ணுறதுக்கு அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தவறிட்டாங்க. இதை விட முக்கியமான ஒன்று, ஓட்டுக்கு காசே கொடுக்காம ஒரு பர்சன் இண்டிவிஜுவலாக நின்று இவ்வளோ லட்சம் ஓட்டு வாங்குறது சாதாரண விஷயமா? நீங்களே சொல்லுங்கள். எல்லோரும் ஓட்டு காசு கொடுத்து தான் பண்ணுறாங்க. அதிமுகவே காசு கொடுத்துமே வந்து அவங்க 3வது இடம் தான் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50-50 இருக்காங்க. இவர் 32%, ஏடிஎம்கே கேண்டிடேட் 17% தான். ஜெயிச்சவருக்கும் இவருக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அந்த 1 லட்சம் ஓட்டு தான், அந்த 1,10,000 ஓட்டு சம்திங் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் வந்துட்டு பேர் இல்லை. மெயின் இதில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேத்துக்கு வந்துட்டு வாக்காளர்களோட இது மிஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த மிஸ்டேக்குமே வந்துட்டுன்னா பிஜேபி சைடில் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் அவங்க கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரியான கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி அவங்க எடுத்திருந்தாங்கன்னா 100% சால்டாக அவங்க ஜெயிச்சிருக்கலாம். ஸோ இப்போவும் எங்களை பொறுத்த வரைக்கும்னா எங்களுடைய நிறுவனமும் தோக்கலை, அண்ணாமலை அவர்களும் தோத்துட்டதாக எங்களால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா மற்றவங்க காசு கொடுத்து அந்த ஓட்டை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இவருக்கு மக்கள் ஆதரவு இருந்ததுனால மக்கள் பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் தோக்கலையே, எங்கள் நிறுவனம் தோக்கலை, அவரும் தோக்கலை. இதுதான் உண்மை. இல்லை, இப்போது தேர்தல் முன்னாடி வந்து எஸ்பி வேலுமணி வந்து உங்களுடைய ஐபிடிஎஸ் நிறுவனத்தை காமிச்சிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். ஒருவேளை எஸ்பி வேலுமணி வந்து அண்ணாமலை தோக்கணுன்றதுக்காகவும் அதிமுக வந்து மறைமுகமாக திமுகவுக்கும் வேலை பார்த்துருக்குன்னு எடுத்துக்கலாமா? இருக்கலாம். அதுதான் நான் சொன்ன பார்த்தீங்களா, இது வந்துட்டு இன்டர்னல் பாலிடிக்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதை நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பிஜேபி வரக்கூடாது, அண்ணாமலை அவர்கள் வரக்கூடாது அப்படின்றதுக்காக வந்துட்டு என்னென்னா நிறைய ஓட்டு வந்துட்டு டைவர்ட் ஆகிருக்கு. அது வந்து ஏடிஎம்கேயோட ஓட்டு எல்லாமே வந்துட்டு என்னென்னா டிஎம்கே சைடுக்கு சில ஓட்டெல்லாம் கணிசமான ஓட்ஸ்லாம் கன்சால்டேட் ஆகி போயிருக்கு. திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து அன்றைக்கி நாங்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்து முடிச்ச அன்னைக்கு ஈவினிங் அவர் வந்துட்டு நாங்கள் கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு இது பண்ணுறாரு. அவர் வச்சுட்டு சொல்கிறார், இந்த மாதிரி
அண்ணாமலைக்கு வந்துட்டு 34%, கணபதி ராஜ்குமாருக்கு 33%, சிங்கைக்கு 21%, இது அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு ப்ரெஸ் மீட்டில் அவர் காமிச்சு சொல்கிறாரு. பிஜேபிக்கு 3% வாக்கு தான் இருக்குது. அதிகபட்சம் போனால் எவ்வளோ வரும்? 10% வரும், 8% வரும், அதிகபட்சம் இவ்வளோ தான் வரும். அவங்களாம் வந்து சீன்லேயே இல்லை, லிஸ்ட்லேயே இல்லை. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. இதில் வந்து பிஜேபின்ற ஒரு இதே கிடையாது. ஆனால் இவங்க வந்துட்டு என்னென்னா ஏதோ ஒரு ரூமில் வந்துட்டு சர்வே பண்ணிட்டு பேசிட்டு வந்து இதை கருத்து வெளியிடுறாங்க. இது வந்துட்டு ஒரு கருத்து கணிப்புன்னு சொல்லி வெளியிடுறாங்கன்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு விமர்சனத்தை வச்சாங்க. இன்றைக்கி நடந்தது என்ன? அப்படி பேசின நபர் வந்துட்டு என்னென்னா அவருடைய வேட்பாளர் இன்றைக்கி எங்கே இருக்காங்க? நாங்கள் சொன்னது வந்து நடந்துச்சா இல்லை அவர் சொன்னது நடந்துச்சா? முன்னாள் அமைச்சர் தான், அவருடைய கோட்டை தான் அது, அவங்களுடைய ஒரு ஓன் கேண்டிடேட்டு. முன்னால் ஏன் கொண்டு வர வைக்க முடியல? நாங்கள் வந்து வெறும் ரூமில் உட்காந்து பேசுனதாகவே இருந்துட்டு போட்டுமே. நாங்கள் சொன்னதானே இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ இப்போ இதுக்கு யார் என்ன பதில் சொல்லுவார்? இதுக்கு பதில் சொல்லுவார் அவர்? களத்தில் ஒவ்வொரு தொகுதியிலையும் நாங்கள் விட்டது ஒவ்வொரு வீடியோவோடு இருக்குது. ஒவ்வொரு தொகுதியிலையும் நாங்கள் இது விட்டோம். அப்போது நாங்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து நாங்கள் சர்வே பண்ண போய் தானே வந்துட்டு எங்களுக்கு அந்த விமர்சனம் வந்துச்சு. அதை வச்சு தானே நீங்கள் பார்த்து பேசுனீங்க. அவ்வளோ த்ரெட்னிங் நடந்ததில்லை எங்களுக்கு. நாங்கள் யாருக்காவது வந்து பயந்தோமா இல்லை பாதியிலே நிப்பாட்டினோமா? எதுவுமே இல்லையே. காசு வாங்கின நபராக இருந்திருந்தால் யாருக்கு வேணாலும் வந்து நம்ம ஜால்ரா அடித்து பேசலாமே. நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே செய்யலையே. இன்றைக்கி எங்கள் மேலே இவ்வளோ விமர்சனம் வருது. விமர்சனம் வந்தாலும் நாங்கள் ஜெயிச்சதுனால தானே இப்போ விமர்சனம் வருது. நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். ஸோ எவ்வளவோ இன்றைக்கி வந்துட்டு என்டையர் கண்ட்ரி ஃபுல்லாக நடந்த சர்வே எல்லாமே வந்துட்டு தவறாக இருக்குது, மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அது ஒரு பெரிய பேசும் பொருளாக இருக்குது. ஆனால் எங்களுடைய வந்துட்டு நாங்கள் ஐபிடிஎஸ் நிறுவனம் வெளியிட்ட சர்வே இது வரைக்கும் தோற்றதும் கிடையாது. குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் சரி கோயம்புத்தூர்லையும் சரி நாங்கள் தோக்கவே இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா இதுதான் ரிசல்ட். இது நான் எங்கள் கம்பெனிக்காக ஃபேவராகவோ இல்லை எங்கள் சேர்மேனுக்கு ஃபேவராகவோ நான் எங்கள் டீமுக்கு ஃபேவராகவோ பேசல. இது வந்த ரிசல்ட். இது நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ண ரிசல்ட்டுக்கும் ஐபிடிஎஸ் ரிலீஸ் பண்ண ரிசல்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். குறிப்பாக கோயம்புத்தூரில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க் அவுட் அவங்க பண்ணாததுனால தான் இவ்வளோ ஒரு இது. ரெண்டாவது ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேத்துக்கு ஓட்டே இல்லை. அப்போது இந்த 1 லட்சம் ஓட்டு டிஃப்ரென்ஸில் இவங்க ஜெயித்ததும் காசு கொடுத்ததும் இவங்க கரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணாதும் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் தான் திரு அண்ணாமலை அவர்கள் செகண்ட் பிளேஸில் வரதுக்கு காரணமே தவிர 100% இதை பண்ணியிருந்தால் அவரை ஜெயிச்சிருக்கலாம். இதுதான் உண்மை. கள நிலவரம் அப்படி தான் இருக்குது. அதைத்தான் நம்ம எடுத்து சொன்னமே தவிர, ஆனால் அதை மற்றவங்கள எப்படி போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு சாதகமாக பேசுகிறாங்க, இவங்கக்கிட்ட காசு வாங்கிட்டு பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேசும் பொருளுக்கு ஆளாகிட்டோம். சரி, இதை தாண்டி இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, லோயோலா கல்லூரியை வந்து நீங்கள் அடிக்கடி வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி உண்மையாகவே லோயோலா காலேஜ் தான் அவர் படித்தாரா அப்படின்னு சொல்லி இந்த விமர்சனங்கள் வருது. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு காலத்தில் தேர்தல் கருத்து கணிப்பு அப்படின்னாலே வந்துட்டு லைலா கல்லூரி தான். 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா லைலா காலேஜ் சர்வே, லைலா கல்லூரியினுடைய கருத்து கணிப்பு தான் வந்துட்டு தமிழகம் முழுவதும் பேசும் பொருளாக இருந்த விஷயம். அவங்க முதலாக ஸ்டார்ட் பண்ணதே அவங்க தான். அதுக்கப்புறம் தான் பல சேனல்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவங்கள முன் வந்து இது எல்லாமே பண்ண வந்தாங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் ஒன் வந்துட்டு லைலா காலேஜில் படித்த பர்சன் தான் எங்கள் சேர்மன் மிஸ்டர் ராஜநாயகம் ப்ரொஃபஸர்கிட்ட. அவர்கிட்ட ப்ராப்பராக அவரோட டீமில் இருந்து சர்வேக்கு என்டையர் ஸ்டேட் ஃபுல்லாக போய் சர்வே பண்ணவர். அவர்கிட்டருந்து எல்லாமே கற்றுக்கிட்டு வந்த ஒரு பர்சன் தான். ஸோ அதனால தான் நம்ம இப்போ எங்கேருந்து நான் கற்றுக்கிட்டேனோ அதான் நான் சொல்ல முடியும். நான் ஒரு விஷயம் நான் பண்ணுறேன்னா நான் எங்கே கற்றுக்கிட்டேனோ அதுதான் என்னோடய லேபிளாக இருக்கும். ஸோ அவருடைய லேபிள், அவருடைய ஐடென்டிட்டி வந்துட்டு என்னென்னா லைலா காலேஜ் தான். ஸோ அங்கேருந்து கற்றுக்கிட்டு வந்து தான் அவர் ப்ரொஃபஸர்கிட்ட படிச்சுட்டு வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தனி நபராக வந்து முதல்ல 2006 வந்துட்டு இண்டிவிஜுவலாக வந்துட்டு அவருடைய சொந்த ஒரு இதில் வந்துட்டு எலெக்ஷன் சர்வே வந்து வெளியிடுறாரு. 2006 பாராளுமன்ற தொகுதியில் வெளியிடுறாரு. அப்போது இது வந்து அவருடைய லேபிள். ஸோ அங்கேருந்து வந்தவங்க தான். இது வந்துட்டு விமர்சனத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம். இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றுக்கும் என்ன ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்க முடியும். அப்படி யாருக்காவது சந்தேகம் இருக்குன்னா டேரெக்டாக காலேஜில் போய் நீங்கள் விசாரிச்சுக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு நபர் இருந்தாரா, இப்படிப்பட்ட ப்ரொஃபஸர்கிட்ட இவர் படித்தாரா, இவர்கிட்ட இப்போ இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட கற்றுக்கிட்டாரா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கலாம். நம்ம வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால தான் லைலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ பிராண்ட். இதை என்டையர் தமிழ்நாடு முழுவதுக்கும் தெரியும். சில பேருக்கு ஐபிடிஎஸ்னால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் லைலா கல்லூரி கருத்து கணிப்புன்னா சொன்னால் தெரியாத நபர்களே இருக்க முடியாது இல்லையா? ஸோ அங்கேருந்து வந்தவங்க நம்ம அங்கன்னா என்டையர் டீமே இருக்குது. ஒரு சர்வே எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு
நான் சொன்ன மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொருலேயும் ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்குன்னு தனி டீம் இருக்குது. ஸோ இது ஒரு சர்வேன்றது இப்போ ஒரு பெரிய ப்ராசஸ். இது நம்ம சும்மா வந்துட்டு ஒரு 4 பேர்கிட்ட கேமரா எடுத்துகிட்டு போனோம், ஒரு மைக்கை வச்சு ஒரு கேள்வி கேட்டோம், இவ்வளோ பேர்த்துக்கிட்ட கேட்டோம், அதில் 100 பேர்கிட்ட கேட்டோம், அதில் இவ்வளோ பர்சன்டேஜ் இப்படி வந்திருக்கு, இவ்வளோ சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணோம், அதில் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கு, அதை வச்சு இவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் கிடையாது. நான் தான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணமே தவிர இது வந்துட்டு நம்ம வந்துட்டு பை ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்க, இதே இப்போ ப்ரொஃபஷ்னலாக நம்ம இருக்கிறவங்க. ஸோ நம்ம எக்ஸ்பர்ட். அப்போ அப்படி இருக்கும்போது என்ன, இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு வந்துட்டு நம்ம பதில் சொல்லிகிட்டே இருக்கிறன்றது அவசியம் இல்லை. பட் என்னென்னா இது வந்துட்டு இப்போ இது நாளுக்கு நாள் இது ரொம்ப வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அதுக்கு எங்கள் சேர்மேன் அவங்களும் பதில் கொடுத்துட்டாங்க. பட் இது ரிப்பீட்டடாக இது வர்றதுனால என்னென்னா, இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நாங்கள் எங்கள் பாதையில் சரியாக போயிட்டுருக்கோம், எங்களுடைய பாதையில் எங்களுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் போயிட்டுருக்கு. ஸோ அதை பார்த்து சில பேருக்கு தாங்காமல் பேசலாம், சில பேர்னால அதை ஏற்றுக்க முடியாமல் கூட பேசலாம், பல பேருக்கு எங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பயம் கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட விமர்சனமாகத்தான் நாங்கள் பார்க்குறோமே தவிர மற்றபடி இல்லாத ஒரு விஷயத்தை நாங்கள் பேசலை. பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதில் நம்பிக்கை மிக்க நன்றி சார். நன்றி.